Good morning, students. Today we are going to see module 6 of unit number 1 in manufacturing process. So ஏற்கனவே நம்ம வந்து லேத்தை பத்தி 5 மாடியூல்ல பார்த்தோம். இந்த மாடியூல்ல நம்ம லேத்துல கொஞ்சோண்டு பார்க்க போறோம். என்னன்னா த்ரெட் கட்டிங், எப்படி த்ரெட் வெட்டுறது அப்படிங்கறத பார்க்கலாம். அதை பார்த்துட்டு we are moving to the next machine tool, drilling மிஷினுக்கு நம்ம மூவ் பண்றோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் த்ரெட் கட்டிங் என்ன, எப்படி லேத்துல த்ரெட்டை கட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க வந்து த்ரெட் கட்டிங் என்ன? ஸோ the job is held in between center. ஜாப் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை, ஒர்க் பீஸ். அந்த ஒர்க் பீஸ் என்ன பண்றோம்னா ரெண்டு சென்டருக்கு நடுவில் இல்லைன்னா சக்கில் பிடிக்கிறோம். And the cutting tool is held on the tool post. So tool postல நம்ம என்ன பண்றோம்னா டூலை மாற்றோம். The cutting tool must travel a distance equal to the pitch. So pitch அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ இருக்கு. என்ன சைஸ் த்ரெட் நம்ம வெட்ட போறோமோ அந்த சைஸ் ஏற்ற மாதிரி பிட்சை செட் பண்ணணும். The rotary and the linear motion between the job and the cutting tool is achieved by locking or engaging a carriage motion with the lead screw. So the carriage குள்ள half nut mechanism ஒரு மெக்கானிசம் இருக்கும். அந்த மெக்கானிசத்தை இந்த லீட் ஸ்க்ரூவோட நம்ம என்கேஜ் பண்ணி நமக்கு தேவையான த்ரெட்டை வெட்டிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு பிளாக் டயக்ராம். இந்த பிளாக் டயக்ராம்ல பாத்தீங்கன்னா ஸோ இதுதான் நமக்கு வெளியில விசிபிளா உள்ளது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹெட் ஸ்டாக் ஸ்பிண்டில் இருக்கு. ஸோ ஸ்பிண்டிலுக்குள்ள ஹெட் ஸ்டாக்குள்ள இந்த மாதிரி கியர் மெக்கானிசம்ஸ் இருக்கும். இங்க ஸ்பிண்டில் மாட்டிருக்கோம், இங்க டெயில் ஸ்டாக் இருக்கு. இதுல ஜாப்பை இன் பிட்வீன் சென்டர்ல பிடிச்சிருக்காங்க. இது லைவ் சென்டர், இது டெட் சென்டர். இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒர்க் பீஸ பிடிச்சிருக்காங்க. இப்ப டூல் போஸ்ட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு டூல் மாட்டிருக்காங்க, த்ரெட் கட்டிங் டூல். ஸோ வி டூல் யூஸ் பண்ணுவாங்க, இல்ல த்ரெட்டிங் டூல தனியா விற்குது. இது கேரேஜ். ஸோ இந்த கேரேஜுக்கு கீழே லீட் ஸ்க்ரூ அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குன்னு சொல்லி சொன்னோம். ஸோ இந்த லீட் ஸ்க்ரூ எங்க போய் முடியும் அப்படின்னா ஹெட் ஸ்டாக்கோட பாட்டம்ல போய் முடியும். ஸோ ஹெட் ஸ்டாக்ல இருந்து கியர் பாக்ஸ் மெக்கானிசம் இருக்கும். இந்த கியர் பாக்ஸ் மெக்கானிசம் வந்து சேஞ்ச் பண்ணி என்கேஜ் பண்ணோம்னா இப்ப இந்த ஹெட் ஸ்டாக் என்ன வேகத்துல சுத்துதோ அதுக்கேற்ற மாதிரி பிட்ச் வேல்யூ அசைன் பண்ணி இந்த எந்த கியரை என்கேஜ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி லீட் ஸ்க்ரூ சுத்தம். உதாரணத்துக்கு இது வந்து ஒரு ரெவல்யூஷன் பண்றதுக்குள்ள இது 0.5 mm நகலணும் அப்படின்னா கரெக்டா அந்த கியர் என்கேஜ் பண்ணிருப்போம். அப்ப இது ஒரு ரெவல்யூஷன் சுத்துறதுக்குள்ள இந்த லீட் ஸ்க்ரூல 0.5 இருக்கும். ஸோ நம்ம முதல்ல இனிஷியலா டெப்த் ஆஃப் கட் லேசா உள்ள கொடுக்குறோம். கொடுத்துட்டு கேரேஜை நகட்டுறோம். கேரேஜ் ஆட்டோமேட்டிக்ல ஆஃப் நட் மெக்கானிசம் இருக்கும், அதுல என்கேஜ் பண்ணிட்டோம்னா அது பாட்டுக்கு நகண்டு போய்கிட்டே இருக்கும். போகும்போது த்ரெட்டை வெட்டிக்கிட்டே போகும். ஸோ மெயினா இது வந்து பிட்ச் வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. ஸோ த்ரெட்டோட பிட்ச் வேல்யூ என்னவோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கேரேஜோட மூவ்மெண்ட் இருக்கும். இது போக சில டேர்ம்ஸ் வந்து நம்ம லேத்துல தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு ஸ்பீடு அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஸ்பீடுனா நமக்கு தெரியும், தமிழ்ல வேகம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ ஸ்பீடுனா என்னன்னு இங்க சொல்றாங்கன்னா ஸ்பீட் இஸ் த நம்பர் ஆஃப் சர்க்குலர் மோஷன் ஆஃப் த ஸ்பிண்டில். ஸோ ஸ்பிண்டில் வந்து சுத்தக்கூடிய தன்மை கொண்டது. அது எவ்வளவு வேகமா சுத்துது, நம்பர் ஆஃப் சர்க்குலர் மோஷன், நீ வட்டப்பாதையில சுத்துற மோஷன். ஆர் ஒர்க் பீஸ், ஸ்பிண்டில் நம்ம ஒர்க் பீஸ் மாட்டலாம். இப்ப ஸ்பிண்டில் சொல்லலாம், இல்லைன்னா ஒர்க் பீஸ் சொல்லலாம். இன் 1 minute, ஒரு நிமிஷத்துல எவ்வளவு சுத்துது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை எக்ஸ்பிரஸ் பண்ற யூனிட் என்னன்னா ஆர்பிஎம். ஆர்பிஎம்னா ரெவல்யூஷன் பெர் மினிட். ரெவல்யூஷன்னா சுத்துறது, பெர் அப்படின்னா டிவைட் பண்றது, மினிட் ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு சுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து கட்டிங் ஸ்பீடு அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. So cutting speed na enna paakrom. The cutting speed of the tool is speed at which the metal is removed. எவ்வளவு வேகமா மெட்டலை ரிமூவ் பண்றோம் அப்படிங்கிறது from the work piece ல இருந்து எடுக்கிறது. So the cutting length, the rate of cutting length on the motion in meter per minute. So எவ்வளவு தூரம் எடுக்குதுங்கிறத மீட்டர் பெர் மினிட்ல சொல்றாங்க. It is denoted by the letter B. Bங்கிற லெட்டர்ல சொல்றாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. V is equal to pi dN by 1000. ஸோ பைங்கிறது நமக்கு தெரியும், 22/7 or 3.14. Dங்கிறது diameter of the work piece. Nங்கிறது number of revolution.
இதை வச்சு நம்ம எவ்வளவு கட்டிங் வெலாசிட்டிம்பாங்க அதை எடுக்கிறதுங்கிறத நம்ம கற்றுக்கலாம். அடுத்து ஃபீட். ஃபீட் இஸ் த லென்த் அட் விச் டூல் டிராவல் ஃபார்வர்ட். எவ்வளவு லென்த்துக்கு டூல் முன்னோக்கி நகர்ந்திருக்கு ஃபார் ஒன் ரெவல்யூஷன், ஒரு சுற்றுறதுக்குள்ள. அதைத்தான் நம்ம என்ன சொல்றாங்க, ஃபீட் அப்படிங்கிறாங்க. இது எக்ஸ்பிரஸ்ட் இன் மீட்டர் பெர் ரெவல்யூஷன் ஆர் எம்எம் பெர் ரெவல்யூஷன். ஸோ இதோட நமக்கு லேத் முடியுது. அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல அடுத்த மிஷின் டூல் நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னா ட்ரில்லிங் அப்படிங்கிற மிஷின். ஸோ நம்ம ஏற்கனவே தெரியும், நிறைய பேர் நம்ம எலக்ட்ரீஷியன்லாம் வரும்போது கையில ஒரு சின்ன மிஷின் கொண்டு வந்திருப்பாங்க. ஏதாவது ஒரு கோல் போடணும்னா அதை வச்சு டக்குன்னு போடுவாங்க. ஸோ இப்போ ட்ரில்லிங்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ட்ரில்லிங் இஸ் அன் ஆப்ரேஷன் ஆஃப் மேக்கிங் சர்க்குலர் கோல். வட்ட வடிவமான ஒரு ஓட்டையை ஏற்படுத்துறதுக்கு பேர் தான் ட்ரில்லிங் அப்படிங்கிறாங்க. எப்படி ஏற்படுத்துறாங்க? பை ரிமூவிங் எ வால்யூம் ஆஃப் மெட்டல். ஸோ மெட்டலை ரிமூவ் பண்றோம். வால்யூம்னா ஒரு அளவுக்கு எம்எம் கியூப்ல சொல்லுவாங்க. ஃப்ரம் த ஜாப் பை கட்டிங் டூல் கால்டு ட்ரில். ஸோ அப்ப ஜாப் ஒரு பீஸ்ல இருந்து வெளியில எடுக்கிறோம். எதை வச்சு எடுக்கிறோம்? ட்ரில் அப்படிங்கிற டூலை வச்சு எடுக்கிறோம். சரி, இப்ப ட்ரில்னா என்ன அப்படின்னு பார்க்கிறோம். ட்ரில் இஸ் ரோட்டரி எண்ட் கட்டிங் டூல். ஒரு ரோட்டரி அப்படிங்கிறது உருளை வடிவமா உள்ள ஒரு கட்டிங் டூல். அதுல என்ன இருக்கு? வித் ஒன் ஆர் மோர் கட்டிங் லிப்ஸ். கட்டிங் லிப்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிளேடு மாதிரியான கட்டிங் எட்ஜ். ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா ஃப்ளூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெட்டல் அது வெட்டி எடுக்கும் போது ஹீட் அதிகமா ஜென்ரேட் ஆகும். அப்ப ஹீட்டை நம்ம ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்னா கட்டிங் ஃப்ளூயிட் அப்படிங்கிறத ஊத்துவோம். அப்படி கட்டிங் ஃப்ளூயிட் ஊத்தும் போது அந்த லிப்ஸ் வழியா அது அப்படியே ஜாப்குள்ள இறங்கி அங்க உருவாகிற ஹீட்டை அது கொஞ்சம் கொஞ்சமா வெளியில எடுக்கும். அப்படி ஹீட்டை டெசிபேட் பண்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா டூலோட லைஃப் கூடும். அதுக்காக இந்த கட்டிங் ஃப்ளூயிட் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தாப்புல இது எதுல வச்சு பண்றோம்? ட்ரில்லிங் மிஷின்ல வச்சு பண்றோம். ஸோ ட்ரில்லிங் மிஷின் இஸ் எ மிஷின் டூல் designed for drilling holes in metal. மெட்டல்ல ஓட்டையை ஏற்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மிஷின். ஸோ ஏற்கனவே டூல் பார்த்தோம். ட்ரில் டூல் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம்னா இது என்னென்ன டைப்லாம் இருக்குன்னு பாருங்க. ஸோ இது ஒரு ட்ரில் டூல். இது என்னன்னா ஷாங்க்னு ஒரு போர்ஷன் இருக்கும். இந்த போர்ஷன் பேர் பாடி லென்த்துமாங்க. ரெண்டையும் சேர்ந்தது ஓவரால் லென்த் அப்படிம்பாங்க. ஸோ இதுல இந்த மாதிரி இருக்கும் லிப்பு. இதுக்கு பேரு ஹெலிக்கல் ஃபார்ம்ல இருக்கும். அதனால இது ஹெலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹெலிக்ஸ் இது. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா இந்த ஷாங்க், இது பேரு ஷாங்க். ஷாங்க்ல ரெண்டு விதமான ஷாங்க் இருக்கு. பேரலல் ஷாங்க், ஒரே டயாமீட்டரா இருந்தா அது பேரு பேரலல் ஷாங்க். டேப்பரா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டேப்பர் ஷாங்க். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஃப்ளூட் ரன் அவுட், இதோட ஃப்ளூட் முடியுது. ஸோ அந்த ஷாங்குக்கும் ஃப்ளூட்டுக்கும் நடுவில் இருக்கிற போர்ஷன் பேர் ரீசஸ்ங்கிறாங்க. ஸோ இது ஃப்ளூட்டு. இந்த ஃப்ளூட்டோட வெளிப்பகுதியை ஹீல் அப்படிங்கிறாங்க. இந்த கட்டிங் எட்ஜ் இருக்கிற அகலத்தை லேண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது என்னன்னா மோர் ஸ்டெப்பர் இருக்கும். இதுல மோர் ஸ்டெப்பர் இருக்கு. ஸோ இங்க என்ன இருக்குன்னா டாங்க் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இந்த டாங்க் தான் உள்ள போய் ஹோல்டு பண்ணி கொடுக்கும். அப்புறம் நம்ம ரிமூவ் பண்றதுக்கு இந்த டாங்க் மூலமா தான் நம்ம ரிமூவ் பண்றோம். தென் ட்ரில்லிங் மிஷின். ஸோ ட்ரில்லிங் மிஷின் என்ன? So drilling is an operation to produce a cylindrical hole in a workpiece. இது ஏற்கனவே பார்த்தோம். Tool is called drill bit. இது லேத்லயும் இதை நம்ம ட்ரில் ஆபரேஷன் பண்ணலாம். லேத்ல எப்படி பண்றோம்னா சக்கில் ஜாப்பை ஹோல்டு பண்ணிட்டு ட்ரில் பிட்டை டெயில் ஸ்டாக்ல வச்சுக்கிட்டு டெயில் ஸ்டாக்கை முன்னோக்கி நேரணும்னா we are making the hole. Then types of drilling machine. Drilling machineல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 8 விதமான drilling machine இருக்கு. First one is the portable drilling machine. Second one is a sensitive drilling machine. And a sensitive bench இருக்கு, floor mounted இருக்கு. Then upright drilling machine, radial drilling machine, gang drilling machine, multiple spindle drilling machine, automatic drilling machine, deep hole drilling machine. Depends upon the application, the drilling machine is classified. So portable இது நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். Then sensitive drilling machine அப்படிங்கிறது இது ஒரு லைன் டயக்ராம். ஸோ இதுல என்னன்னா ஆப்ரேட்டர் சென்ஸ் பண்ணி ஹோல் உள்ளே இறக்குவாரு. அதனாலதான் அது பேர் சென்சிட்டிவ்ங்கிறாங்க. ஸோ we are making the hole 1.5 to 50 mm. Then upright, இதெல்லாம் 50 mm வரைக்கும் பண்ணலாம். மூவ் வெர்டிக்கலி அண்ட் ரேடியலி. இந்த மிஷின்ல டேபிளை மேல் நோக்கி நாட்ட முடியும்,
ரேடியலா இந்த பக்கம் அந்த நட்டை லூஸ் பண்ணோம்னா நம்ம ரேடியலா நடிக்க முடியும். தென் மல்டிபிள் ஸ்பிண்டில். இதுக்கு முன்னாடி பார்த்த மிஷின் எல்லாம் ஒரே ஒரு ஸ்பிண்டில் தான் இருந்துச்சு. இப்போ இதுல வந்து மல்டிபிள் ஸ்பிண்டில், நிறைய ஸ்பிண்டில் இருக்கு. ஸோ நிறைய நம்பர் ஆஃப் கோர்ஸை ஒரே நேரத்தில் பண்ணலாம். இது வந்து டிரைவிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்கா இருக்கும். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டார் கிட்டத்தட்ட 4 ஸ்பிண்டு தான் டிரைவ் பண்ணுது. ஸோ இது வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு அதிகமாக யூஸ் பண்ணலாம். தென் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் ட்ரில்லிங் மிஷின். ஸோ ஏற்கனவே நம்ம லேத் வாங்கும்போது கடையில் எப்படி கேட்கணும்னு நினைச்சோமோ அதே மாதிரி ட்ரில்லிங் மிஷின் வாங்குறதுக்கு நமக்கு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு. ஸோ என்னென்ன கேட்குறாங்கன்னா டேபிள் டயாமீட்டர், நம்பர் ஆஃப் ஸ்பிண்டில் ஸ்பீடு, ஃபீடு, மேக்ஸிமம் ஸ்பிண்டில் டிராவல், எவ்வளோ தூரம் ஸ்பிண்டில் டிராவல் பண்ணோம், மோர்ஸ் டேப்பர் எவ்வளவு, பவர் இன்புட் எவ்வளவு, நெட் வெயிட் ஆஃப் த மிஷின் எவ்வளவு, ஃப்ளோர் ஸ்பேஸ் ரிக்வயர்ட், இது எல்லாமே கேட்பாங்க. So with this we are concluding the 6th module. So இதுல 2 கொஸ்டின் கேட்கிறேன். என்னென்ன கொஸ்டின்னா what is speed and feed, and another question is the what are the types of drill. So இந்த ரெண்டையும் இதுக்குரிய ஆன்சர்ஸ் எழுதி krs02929@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட செல் நம்பர் 9442802929க்கு கூப்பிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து 7வது மாடியூல்ல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.